திமுக அரசை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைத்ததும் நடுவண் அரசோடு மீண்டும் இணைந்து பேசி ஏற்கனவே நடுவண் அரசு அறிவித்த தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினரிடம் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அதனால் இதில் முழுமையான கவனம் செலுத்துவோம். நீங்கள் சொன்னது அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு. அந்த மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்திருப்பதாக உங்களுடைய கருத்திலிருந்து வெளிப்படுத்திருக்கின்றீங்க. நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த அந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால, மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காம போச்சு. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம்.